ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் நல்ல தகப்பனே, தரிமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாதவரே, மகிமை நிறைந்தவரே, உம்மை போற்றி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் காத்து வழி நடத்தினவர் இனிமேலும் காத்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறீர். அற்புதமானவரே, அதிசயமானவரே, எங்களுக்கு ஜீவன் கொடுத்து இதுவரை காத்து வந்தவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இந்த நாளில் இந்த காணொளி காட்சி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுகிறீர். ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ கட்டுகள், தொல்லைகள், பிரச்சனைகள், வியாதிகள் அவற்றிலிருந்தால் மீட்டு ரட்சித்து இந்த நாளில் சுதந்திரமாக சந்தோஷத்தோடு கூட உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை துதித்து பாடி ஸ்தோத்திரித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க நேர் கொடுத்த அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி. வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நேசரே திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சமாதானத்தை, அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய அமைதியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். மரியாதை போல் அவளுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பாடுவோம் உற்சாகத்தோடு கூட. அவரையே ஆராதிப்போம், அவரையே தொழுது கொள்வோம். அடைக்கலமானவர், அதிசயம் செய்கிறார், அவரையே ஆராதிப்போம். நேசரே, திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே, திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே.
பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, உம்மையே ஆராதிக்கிறோம். ராஜாவே, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன். எங்களை மீட்டு கொண்டவரே, இரத்தத்தை கொடுத்த எங்களை அமேன் உம்முடைய சொந்த பிள்ளைகளாக எங்களை தத்தெடுத்து கொண்டவரே, மாற்றினவரே, உம்முடைய சுதந்திர வாளியாக எங்களை வைத்திருக்கிறவரே, அல்லேலூயா. எப்படி நாங்கள் உம்மை பிரிய முடியும்? அமேன். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. உம்மை துதித்து பாடினோம், உம்மை போற்றினோம் ஆண்டவரே. நல்லவர், வல்லவர், அதிசயமானவர், பரிசுத்தவர், எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கினவர், என்றும் எங்களை எழும்பி நிற்கும்படியாய் கிருபை பாராட்டினவர். உடைய தயவுள்ள கருத்திலே நாங்கள் இருக்கிறோம். உடைய கிருபையினாலே எங்களை முற்றிலுமாய் நீர் மூடிக்கொள்ளுகிறீர். ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு நாங்கள் விலகாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்வீராக. ஆமேன். இப்பொழுதும் கூட இன்னொரு பாடலை இந்த நேரத்தில் அவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், சமர்ப்பிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆமாண்டவரே, எப்படிப்பட்ட மலை நதியோ, மலையில் இருந்தாலும் சரி, நதியாக இருந்தாலும் சரி, ஆழ்கடலாக இருந்தாலும் சரி, மருள் சூழுகின்ற இருள் சூழ்ந்த வனமாக இருந்தாலும் சரி, உம்முடைய சிலுவை சுமப்பேன். கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமக்கிறது. ஒரு சில நேரத்தில் சிலுவை இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறதுனால நான் நிந்திக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறதுனால ஒரு சில சமயத்தில் ஈனமான காரியங்களை என் மீது சுமத்துகிறான். ஆமேன். சிலுவை சுமப்பதை பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். ஒருவன் பின்னே வர விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டேன் பின்னே அனுதினமும் நடக்க கடவன் என்று சொல்லி இருக்கிறீர். ராஜாவே, ஒன்றும் இல்லை, எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆமேன். அது ஒரு பெரிய சிலாக்கியத்திற்குள்ளே எங்களை நடத்தி வருகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோம். மலை நதியோ, மிகு ஆழ்கடலோ, மருள் சூழும் கானகவனமோ, எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேன். பழைய பாடல், அர்ப்பணிப்பின் பாடல்.
ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னால் அநேகர் இந்த பாடலால் தொடப்பட்டவர்கள் அநேகர். ஆமேன், ஆமேன். பாடுவோம். மலை மாநதியோ மிகு ஆழ்கடலோ மருள் சூழும் கானக வனமோ எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே, எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ பள்ளம் தாண்டிய பசாசின் கண்ணிக்கு நீங்கிய பள்ளம் மேடு தடை தாண்டிய பசாசின் கண்ணிக்கு நீங்கிய உள்ளார்வமுடன் விண் பார்வையுடன் நான் வெள்ள வெள்ள நடந்தே என் மீட்பர் சிலுவை சுமப்பேனே, என் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ இன்னல் துயர் பிணிவாதையில் ஈனரனை காக்கும் வேளையில், இன்னல் துயர் பிணிவாதையில் ஈனரனை காக்கும் வேளையில், துன்பம் களைந்தே துயரம் ஒழிந்தே நான் தூயன் பாதையில் பூந்தே, அவர் தூய சிலுவை சுமப்பேனே, அவர் தூய சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ பூலோகமே நாடினேன், புவி மேவும் செல்வம் தேடினேன். பூலோகமே நாடினேன், புவி மேவும் செல்வம் தேடினேன். சீலன் சிலுவை சிறியேன் மேன்மை, என் ஜீவன் வழிமறை இயேசுவே, அவர் ஜீவ சிலுவை சுமப்பேனே, அவர் ஜீவ சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ மிகு ஆழ்கடலோ மருள் சூழும் கானக வழியோ எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே, எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ. ஆண்டவரே, உம் பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டவர், எங்களை தேடி வந்தவர், எங்களுக்காக ஜீவன் கொடுத்தவர், இன்றும் ஜீவனோடு இருக்கிறவர். மலாகாதது ஒன்று இல்லை. எங்களை வெற்றி சிறக்க வைத்தவர், வெற்றியுள்ள வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. எப்படிப்பட்ட துன்பம், துயரம், பாடு, கஷ்டம், தொல்லை, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் அவற்றையெல்லாம் மேற்கொண்டு ஜெயிக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர். ஹல்லேலூயா. எங்களை நினைத்திருக்கிறவர், எங்களை தேடி வந்த தெய்வமே, மெய்யே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய நாமத்தை சொல்லுவதனால, உம்மை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவதனால,
உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவதனால ஆமென். ஒரு சில சமயத்தில் தாக்கப்படுகிற காரியங்கள், ஒரு சில சமயத்தில் ஆண்டவரே தொல்லைகள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆமென், நீர் எங்களுக்கு கிருபையை கொடுத்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான பலனை தருகிறீர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். உலகமெங்கும் பரவி இருக்கிற ஆண்டவரே சொந்த பந்தங்களெல்லாம் விட்டு மிஷனரியாக இருக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆமென் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு திரள் கூட்ட ஜனத்தை உமக்கென்று கூட்டி சேர்க்கும்படியாய் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற ஆமென் அந்த தீர்மானத்திற்காக அப்பாம் அந்த தரிசனத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர். ஆமேன். அந்த பாதையில் எங்களை நீர் ஒழுங்கும் கிரவமாக ஆமேன் அருமையாக அழகாக நேர்த்தியாக நடத்தி வருவதற்காக நமக்கு நன்றி. இந்த நாளிலும் காணொளி காட்சி மூலமாக இந்த செய்தியை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விசேஷத்த வண்ணமாய் ஆமேன் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவர்களோடு கூட தனிப்பட்ட வகையில் நீர் பேசுவதற்காக நமக்கு நன்றி. வார்த்தைகளை தருகிறவர் நீர், வசனங்களை எங்களுக்கு தருகிறவர் நீர் ஆண்டவரே. ஆமேன். உம்முடைய வேத வசனங்கள் ஆமேன் எங்களை ஆற்றுகிறது, தேற்றுகிறது, எங்களை பலப்படுகிறது, எங்களுடைய ஜீவனை உயிர்ப்பிப்பதற்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொளி காட்சி மூலமாக சந்தித்து ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில சத்தியங்களை குறித்து நாம் பேச இருக்கிறோம். கடந்த நாட்களில் கடந்த 1.5 வருடங்கள் 2 வருடங்களாக கொரோனாவினால் மிகவும் பாதிக்கப்பட்டு சிரமங்களுக்கு ஆளாயிருக்கிறோம். ஒரு சமயம் கொரோனா எனக்கு வரலைன்னாலும் கொரோனாவின் தாக்கத்தினால் அநேகர் அதில் பாதிக்கப்படலினாலும் பல வகையிலும் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. சரியான உணவு கிடைக்காம வந்திருக்கு. ஏன்னா உணவு சப்ளை இல்லை. பார்க்க வேண்டியவர்களை பார்க்க முடியாமல் இருந்திருக்கு. ஒரு சில தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குது. அவசரத்துக்கு ஒரு சில காரியங்கள் நம்மளால் அன்றைக்கு இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கும்போது அதை சந்திக்க முடியாத நிலைமையில் அந்த நாட்களில் ஊழியர்களாக நாங்கள் ஒரு சில இந்த ஊழியர் ஐக்கியம் பல ஊழியர்களும் ஈவன் தன்னார்வ தொண்டர்களும் கூட தங்களால் இயன்றதை சாப்பாடு இல்லாதவங்க தானே தெருவில் இருக்கிறவங்க, வீதியில் ஈவன் சரியான இருப்பிடம் கூட இல்லாதபடி ரோட்டோரங்களில் தங்கி இருக்கிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த மாதிரி நாங்கள் ஒரு சில பகுதிகளில் கொண்டு போய் கொடுத்துற பொழுது நான் 2-3 பேரை இந்த காரியத்தில் சந்தித்தேன். அது எனக்கு ரொம்ப மனசை ஒரு நெருடியது மாத்திரன்ட்டு இல்லை, இந்த நிலைமையிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இருக்கும்போது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். நானும் என்னுடைய நண்பரும் ஒரு பட்டணத்தை எடுத்துகிட்டு போகிறோம். அவர் ஒரு பகுதியில் கொடுத்துட்டாரு, நான் ஒரு பகுதியில் கொடுக்கும்போது ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அவர் வேண்டாம், இப்போ தான் அவர் எனக்கு வந்து கொடுத்துட்டு போனார், இது வேறு யாருக்காவது கொடுங்க அப்படின்னார். இப்படி ஒருவர் இல்லை, இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதே மாதிரி ஒருத்தர் சொன்னார். இதை பார்க்குற பொழுது அவங்களுக்கு அடுத்த நேரத்துக்கு அதை வச்சுக்கலாம், ஆனாலும் கூட இன்னொருத்தர் சாப்பிடாமல் இருக்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கொஞ்சம் பேர் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க, நீங்கள் வேறு யாருக்காவது கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த நேரத்திற்கு இல்லை என்கிற பட்சத்தில் இந்த நேரத்துக்கு எனக்கு இருக்குது, இந்த நேரத்தில் இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் போதும் என்ற மனதனுடைய கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் நம்ம படிக்கிறோம். இந்த நாளில் இன்றைக்கி இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் ஐஸ்வர்யத்தை பற்றி இந்த நாளில் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் எப்படியாவது சம்பாதிக்கணும், இப்படி தான் சம்பாதிக்கணுங்களே, எப்படியாவது சம்பாதிக்கணுங்கிறதுனால தான் இன்றைக்கி பல குழப்பங்கள், பல போராட்டங்கள். அதுலேயும் ஓரளவுக்கு சம்பாதிச்சு ஐஸ்வர்யம் ஆகிற பொழுது அதனை குறித்த பெருமை, மேன்மை பாராட்டல்
இதெல்லாம் ஆண்டவர் வேண்டாங்கிறார், அது தேவையற்றதுங்கிறார். அதனால் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆமாம், ஜீவனை நஷ்டப்படுத்தும்படி படுத்திட்டு இந்த உலகம் முழுக்க நீ ஆதாயம் பண்ணாலும் உனக்கு ஒரு லாபம் இல்லைங்கிறார். இன்னைக்கு பணம் பணம் பணம்னு ஓடிட்டே இருக்கிறாங்க, ஓயாமல் ஓடிட்டுருக்குறாங்க. ஒரு சிலரை பார்த்தா பாவமாக இருக்குது, கஷ்டப்பட. ஏன் ஓடுறாங்க? எதுக்காக ஓடுறாங்க? பணம் 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 பணம். இதுதான் சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனை, ஜீவன், நம்முடைய ஜீவனை மீட்டு கொள்ளும்படியாக. இது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நம்ம எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த சிலாக்கியத்திற்காக நம்மை ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டுக்கொண்டார். நித்திய நரகத்தில் தள்ளிவிடாதபடி, அதை போய்விடக்கூடாது, பாதாளத்தை நோக்கி நாம் போய்விடாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்டார். இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளாமல் அந்த ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டு இப்படி ஐஸ்வர்யத்தை தேடி ஓடுறது சரியில்லைன்னு சொல்லுவார். எப்படி இந்த ஏழை ஒரு சமயம் அவங்களுக்கு சரியான இடம் இல்லை, இருக்கிறதுக்கு இடம் இல்லை, உண்ண சரியான உணவு இல்லை, உடுத்த சரியான ஆடை இல்லை, ஆனாலும் தனக்கு ஒரு நேரத்து சாப்பாடு கிடைக்கிது, ஒரு பொட்டலத்தில் சாப்பாடு கிடைச்சிருக்கு, தேடி போய் கொடுத்துருன்னு என்னை போல் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டு கொடுங்கன்னு சொன்ன அது எவ்வளவு பெரிய ஈகை என்று நான் சொல்லுவேன். உண்மையாலுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை நிச்சயம் பாராட்டுவார். 2 காசு போட்ட விதவையை பாராட்டின ஆண்டவர் தனக்கு உண்டானவற்றையெல்லாம் கொடுத்து விட்டார். அடுத்து என்ன, தனக்கு உள்ள நேரத்துக்குள்ள சாப்பாட்டையும் அவன் கொடுத்துட்டான்னு தான் நான் சொல்லுவேன். அதை நான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எளியவர்களை நேசிக்கிற ஆண்டவர். ஐஸ்வர்யவானை நேசிக்கலன்னு சொல்ல, ஆனால் ஐஸ்வர்யவான் அந்த ஐஸ்வர்யத்தை எதற்கு பயன்படுத்துகிறானுங்கிறத பொறுத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். முதல்ல மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தோம். இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அதே வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு 12:15. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசையாக இருந்தாலும் அது அவன் ஜீவனுக்கு ஒப்பாகாது, அது அவன் ஜீவன் அல்ல, அவன் ஜீவனுக்கு கொடுக்காது. அதனால் இதை குறித்து பேசுகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பூமியில் பொருள் சம்பாதிக்கிறது, கடவுள், இதெல்லாமே நிறைய பேர் இன்றைக்கி ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருந்தாலும் இதை நம்ம எப்படியாக பயன்படுத்துகிறோம், எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு காரியத்தை இந்த நாளில் நம்ம பேச போகிறோம். இந்த பணங்கிறத பற்றியெல்லாம் ஆண்டவர் ஜாஸ்தி அவர் பெரிய பொருளாதார மேதையை போல் பேசலை. இந்த காலங்கள்லாம் சொல்கிற மாதிரி பணவீக்கம் அல்லது பணத்தினுடைய இந்த வறுமையில் பணத்தை எப்படி செலவு பண்ணுறது, வறுமையில் எப்படி தீர்க்கிறது, ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படியெல்லாம் இல்லை. அவர் பேசுகிறது கரெக்டாக இருக்கும், திட்டமும் தெளிவுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுக்கு ஒரு உதாரணம் ஐஸ்வர்யவானை பற்றி அவர் சொல்லுகிற காரியம். படிப்போம் 12வது, அதே லூக்கா 12:16வது வசனத்தை படிப்போம். அல்லாமலும் ஒரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது.
அடுத்த வசனம். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் அன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டு சொல்லி கொண்டான். பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சல். இந்த விளைச்சல் தரவரும் ஆண்டவர் தான். இப்படி விளைஞ்ச போது அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று செய்வேன். நல்ல விளைச்சல் வந்துருச்சு, அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு களஞ்சியம் இல்லை, அதனால் நான் ஒன்று செய்வேன். என் தானியங்களை சேர்த்து வைக்க இடம் இல்லாதனால என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, என் ஆத்துமாவே, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். சரியான சுயநலவாதி, ஐஸ்வர்யவான். நல்லா விளைஞ்சிருக்குது, களஞ்சியங்கள் எல்லாம் இடித்து பெருசாக கட்டி அதிலெல்லாம் சேர்த்து வைக்கிறான். அவன் தன் ஆத்மாவை பார்த்து, இத்தனை வருஷமாக உனக்காக நீ என்ன பண்ணு, நல்லா புசித்து குடித்து பூரிப்பாய் இரு. அன்னைக்கு தேவனும் அவனை நோக்கி 20வது வசனத்தை படிப்போம். அதே 12வது அதிகாரம் 20வது வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து நீ இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பாருங்க, ஒரு பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான். பெரிய தோட்டம் இருக்குது, நல்ல விளைச்சல் இருக்குது. நல்ல விளைச்சல் இருக்குன்னா தண்ணீர் பாயிற ஒரு இடமா தான் இருக்கணும். நல்ல நீர் பாய்ச்சல் உள்ள இடம், விளைஞ்சிருக்குது, களஞ்சியங்கள் இருக்குது. இந்த விளைஞ்சது ஜாஸ்தியானதுனால களஞ்சியங்களை இடித்து கட்டுற அளவுக்கு அவனுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆட்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. தன் ஆத்மா நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு அப்படின்னு நான் மனசுக்குள்ள அவன் சொல்லிக்கிறான், தன் ஆத்மாவோடு பேசிக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி அநேகர் உண்டு, இருக்கிறது இல்லையே. கொஞ்சமாக இருந்தாலும் பெரியமாக இருந்தாலும் இன்றைக்கி இப்படி திரளானவங்களுக்கு தான் இந்த மாதிரி பெருமை, சுயநலம், தன்னலங்கிறதுன்ட்டு இல்லை. கொஞ்சமாக இருக்கிறவங்களுக்கு சுயநலம் உண்டு. அதை எப்படியாவது பெருக பண்ணணும், அதை எப்படியாவது பண்ணணும், எதையாவது அதை வாங்கி இதை வாங்கி அவனை ஏமாற்றி இவனை ஏமாற்றி அவனை மோசம் பண்ணி இவனை எப்படியாவது சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகும். நிம்மதியாக அது விளையாடுனதுக்கப்புறம் நீ எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ என்னை உட்காந்து நான் சாப்பிடு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம அநேகர் நான் பார்க்குறோம். இதுதான் அவனும் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீ புசித்து குடித்து வெறித்து நல்லா பூரிப்பாகி இரு அப்படின்னு மனசில் சொல்கிறான். ஆனால் இப்படி சொல்கிறவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மதிகேடனே, ஆங்கிலத்தை சொன்னால் ஃபூல், முட்டாள், மதியற்றவன், புத்தி இல்லாதவன் சொல்கிறார். அவன் பெரிய புத்திசாலியாக நினச்சிட்ருக்கிறான். இன்றைக்கி இப்படிப்பட்ட சம்பாத்தியங்கள் எல்லாம் வச்சு நல்லா அது நல்லா பெருமை பாராட்டுகளை பார்த்து யாருக்கும் எதுவும் கொடுக்காம தனக்குன்னு சேர்த்தி வச்சு சுயநலமாக வாங்குறவங்கள வாழுகிறவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற காரியம் முட்டாள். இன்றைக்கி நிறைய பேர் முட்டாளாக தான் இருக்கிறாங்க ஆண்டவருடைய பார்வையில், புத்திசாலியாக இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்று ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சம்பாதிச்சது, நீ சேர்த்து வைத்தது, உனக்குன்னு என்றதெல்லாம் யாருக்கு போகும்? யாரை போய் சேரும்? யாருக்கு சொந்தமாகும்? மதிகேடனேங்கிறார். அதனால தான் அந்த 21வது வசனத்தை படிப்போம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிருங்கள். ஆமென்.
கொடுங்கள், உனக்கு கொடுக்கப்படும். கண்டிப்பாக நீங்கள் உண்டியலில் ஏதாவது காணிக்கை பெட்டியில் தான் போடணும். யாருக்கு நீங்கள் இல்லாத உள்ள கொடுக்குறது? கொடுங்கள், அன்பை கொடுங்கள், ஆதரவை கொடுங்கள், நட்பை கொடுங்கள், உங்களுக்கு இருக்கிறதை கொடுங்க. ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படியாய் உங்களை அவ்வளோ பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம். பேதுரு, ஆண்டவரே உனக்கு பின்னால் வந்தோம், எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கிறோமே. எல்லா விட்டுட்டையும் வித்துட்டு வந்தது என்ன? இல்லை 300 மடங்கு தர்றேங்கிறார். மனைவியை தவிர மற்றவங்கெல்லாம் 100 மடங்கு தர்றேங்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம், என் சுவிசேஷத்தின் நிமித்தம் தன் வீட்டையாவது நிலத்தையாவது பிள்ளைகளையாவது தாய் தாப்பன் எல்லாரையும் விட்டுட்டு வந்தவங்களுக்கு 100 மடங்கு. ஆமென். மறுமையிலே நித்திய ஜீவனையும் தருவேன் என்று சொல்லுகிறார். அதுதாங்க தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இருக்கிறது. அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு குறைவே இல்லை. அவர் ஆசீர்வதிப்பதில்லை, ஆசீர்வதித்து தருகிற ஐஸ்வர்யத்தில் அவர் வாதையை கூட்டுவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறது. ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை படித்து நான் உங்களோடு கூட ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள். போன வாரம் நான் பேசுகிற பொழுது பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், காவலில் இருந்தேன், வியாதியாக இருந்தேன். ஆண்டவரே நீங்கள்லாம் எப்போ இருந்தீங்க, இப்படியெல்லாம் இருந்தீங்கும்போது இந்த சிறியராகிய இந்த சகோதரரில், இந்த சிறியராகிய என் சகோதரருக்கு எதை செய்தீர்களோ, அப்போ பசியாக இருந்தது என்னுடைய சகோதரன். அதை குறித்து நான் போன தடவை பேசினேன். கர்த்தரால், தேவனால், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கென்று உலக உண்டானது முதல், ஆமென், உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அதுதாங்க தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஐஸ்வர்யம். அதனால தான் சொல்ல, தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்று அந்த புத்தி இல்லாத ஐஸ்வர்யவனை, மூடனாகிய மதிவேடனாகிய பற்றி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு ஐஸ்வர்யம் படிப்போம். அந்த வசனத்தை நம்ம படிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:22 படிப்போம். லூக்கா 16:22. பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் நீங்கள் व्यसனப்படாதீங்க. எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர் ஒரு போதும் நம்மை கைவிடுகிற தேவனல்ல. இவன் பாருங்கள், ஆத்மாவை பார்த்து சொல்கிறான், எல்லாம் சேர்த்து வச்சாச்சு, எல்லாம் உருவாக்கி வச்சாச்சு, களஞ்சியங்களெல்லாம் இடித்து பெருசாக்கி வச்சதுக்கப்புறம் நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு, உனக்கு ஒரு கவலையும் இல்லைன்ட்டு. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 103வது சங்கீதம் 1-2 வசனங்களை படிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல, இன்றைக்கி நான் இது சம்பாதிச்சது, இது செஞ்சது, இது வந்ததெல்லாம் அவருடைய உபகாரம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு. என் நிலத்தில் விளைஞ்சது காரணம் அவர், என் நிலத்துக்கு நீர் பாய்ச்சினது அவர்,
விளையச் செய்தவர் அவர், அறுவடையை காணச் செய்தவர் அவர். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதுன்னா, அப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் வேண்டி கொண்டு அவன் வந்திருக்கிறான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏன்னா இந்த உபகாரங்கள், இந்த நன்மைகள் எல்லாம் அவரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படி என்று போட்டிருக்கிறோம். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரு ஐஸ்வர்யவான், அவன் நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான், ரத்தாம்பர உடைகள் உடுத்தி நல்ல சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டு நல்லா விருந்தும் அதுவும் நிறைய வேலைக்காரங்க. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். இன்னொருத்தன் தரித்திரன் இருந்தான். அந்த தரித்திரனுடைய பேர் லாசர். இந்த லாசர் அவன் வீட்டு வாசலில் இருக்கிறான். அவங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமா, அவன் ஏதாவது ஒரு துணிக்காவது கிடைச்சா சாப்பிட்டுக்க வேண்டியிருக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அந்த பகுதியை எடுத்து படிப்போம். லூக்கா 16:19 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியாற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த ஊரில் ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அந்த ஐஸ்வர்யா பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் சொல்லிங்க. அங்கதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த அன்பு நான் பார்க்குறேன். பெரிய ஐஸ்வர்யவான், ரத்தாம்பர உடைகளை உடுத்தி கொண்டிருக்கிறான், சம்பரமாக வாழ்ந்தான், தினமும் சம்பரமாக வாழ்கிறான். சாப்பாட்டு குறைவில்லை, வீட்டு வேலைக்கு ஆள் குறைவில்லை, எல்லாமே சம்பரமாக இருக்குது. இந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறாரு, அவன் பேரை சொல்லலை. அதே ஊரில் ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பேர் லாசர். பேர் அறிஞர் பேரை சொல்கிறார், லாசர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உண்மை, இது கதை இல்லை, உண்மையாக நடந்தது. லாசர், அந்த லாசர் மேஜையிலேருந்து, அந்த ஐஸ்வர்யா மேஜையிலேருந்து துணிக்கை விழுந்தான், சாப்பிட்டுக்கலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். இவன் உடம்பெல்லாம் புண்ணும், சொறி சரங்கு போல் இருக்கு, பருக்கள் இருக்கு, நாய்கள் அதை நக்குது. அப்படி பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனும் ஜாகிறான், இவனும் ஜாகிறான். தான் சத்தியம். அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு இல்லை. ஒரு பருக்க ஏதாவது துணிக்க கீழே விழுகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறான். அவனுக்கு அது கிடைக்கல, நாய் நக்கிட்டுருக்கு. அதே இதில் சம்பரமாய் வாழ்கிறான். அவன் அவ்வளவு உயர்ந்த ஆடைகளை உடுத்தி கொண்டு கனமுள்ளவன் ஐஸ்வர்யவனாக இருக்கிறான். இவனும் சாகிறான், அவனும் சாகிறான். இவன் சாகிறான், மனிதர்கள் இவனை அடக்கம் பண்ணலை, தெருவில் கிடக்கிறான். நான் இங்கே வசனம் சொல்லுகிறது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அவங்களுக்கு இவ்வளவு தண்டனை, இவங்களுக்கு இப்படின்னு மேன்மை நான் சொல்ல வரல. கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கு, அவர் என்ன எப்படி பார்க்கிறார், அதைத்தான் இந்த நாளில் நாம் பார்க்கணும். எனக்கு எல்லாம் இருக்காண்டவரே, எல்லாம் இல்லாதவங்களை எப்படி ஆண்டவரே, இது நீர் கொடுத்தது, உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், இந்த வாழ்க்கை. ஆமாம், இன்றைக்கி நான் டெய்லி சாப்பிட்டுருக்குறேன்.
டெய்லி உடுத்தி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுடைய தயவு ராஜா. நன்றி சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மேன் பெருமை வேண்டாம். அவன் பாராட்டினால பெருமை, அந்த பெருமை வேண்டாம். இதைத்தான் இந்த நல்ல ஆமேன் போதும் என்ற மனது. கர்த்தர் என்னை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். தங்குறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, கொடுத்துவதற்கு குடை, எல்லாமே அவரால் கொடுக்க முடியும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் கையில் ஏற்றுவார். அவருடைய பிள்ளைங்க, அவருடைய சுதந்திர வழியா, அவருக்குரியவை எனக்குரியவை. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படி அன்பு பாராட்டுவாரோ அந்த அன்பை தான் நாம் மற்றவர்கள் மேலே பாராட்டணும். அந்த அன்பை தான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். அவருடைய மனதுருக்கு என்னில் இருக்கணும். ஆமென். அப்போ தான் நான் சரியான கிறிஸ்துவை என்னில் பார்க்கக்கூடிய வாழ்க்கை என்னில் இருந்தால் தான் நான் கிறிஸ்தவனாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், அவர் அற்புதமானவர், அதிசயமானவர். இம்மட்டும் அழகாக நேர்த்தியாக உங்களை நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு சாட்சியாக நாம் வாழ்வோம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தாழ்விலே உள்ளவர்களை, எளிமையில் உள்ளவர்களை, தரித்திரத்தில் இருக்கிறவர்களை சந்திப்போம், சொல்லுவோம். ஐஸ்வர்யவான், நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்யவான், அவரிடத்துல சேர்ப்போம். அவர் ஆசீர்வாதத்தில் தடை செய்கிற ஒருத்தராலும் முடியாது. ஆமென். அவர் கொடுத்தா தடுத்து நிறுத்த ஒருவராலும் முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவர். ஆமென். அவர் நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால எந்த குறைவென்றும் அவருக்குள்ளாக நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆமென் ஆசீர்வதித்து தருவராக. ஒரு கணம் தலையிலே தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் தள்ளாதவர். இந்த நாளில் எங்களை இவ்வளவாய் அழகாக, நேர்த்தியாக, அருமையாக ஆமென் எல்லாவற்றையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆமென். இது எங்களால் உண்டானதில்லை, உம்மால் உண்டானது. உம்முடைய தயவுள்ள காலத்திலிருந்து எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களால் இயன்றதை மற்றவர்களுக்கு செய்யும்படியாக நீர் எங்களோடு கூட இந்த நாளிலே பேசி இருக்கிறீர். அதை நாங்கள் செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் தேவையில் உள்ளவர்களை ஆண்டவரே ஆமென் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். எங்களால் இயன்றதை அவர்களுக்கு செய்யவும் எங்களுடைய மனதிலே நீர் பேசுவதற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென். கிறிஸ்மஸ் நீரே தம்மையே கொண்டு வந்தீர், கொடுத்தீர். உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் கொடுத்தீர் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட கொடுக்கிறதுல எங்களை ஆண்டவரே முன் உதாரணங்களாக நீர் வைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடு, உனக்கு கொடுக்கப்படும், அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படியாய் உன் மடியிலே வந்து கொட்டுவார்கள் என்று சொன்னவரை நீ எந்த அளவினால் அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும் என்ற அதே அந்த வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். அப்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த காலகட்டத்தில் எத்தனை தேவைகளோடு ஆண்டவரே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறீர். நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர். உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கொடுத்து அவருடைய குறைகளை எல்லாம் நீக்கி விசாலத்தில் நீர் வைப்பதற்காக உமக்கு நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளும். வியாதிஸ்தர்களுக்காக, சுகவீனமற்றவர்களுக்கு நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக உமக்கு நன்றி. அனைவருக்காக நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. அனைவரும் ஆண்டவரே இந்த நாட்களில் சுகத்தோடு பலத்தோடு கூட உமக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கொடானு கொண்டு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீரே சந்திக்கிறீர், வழி நடத்தீர், ஆசீர்வதிக்கிறீர். சகலத்தையும் கர்த்தர் சொன்ன இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அப்படி பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகலையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.